ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைத்தால் பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று நீங்க வந்து ஆர்ப்பாட்டங்களுக்கு சென்று வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. தேர்தல் வாக்குறுதியாக 181வது வாக்குறுதியாக நீங்க சொன்னீங்களா இல்லையா? 4 நாடுகளாவது இன்னும் பணி நிரந்தரம் பண்ணல. ஆட்சி அமைப்புடன் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம். நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கிறது. என்ன ரகசியம்? அவசரமா கையெழுத்து நடத்துறீங்களா? கையெழுத்து வாங்குனீங்களா? அந்த படிவம் எல்லாம் எங்கே? கச்சத்தீவை வந்து மீட்பதற்காக தீர்மானம் நிறைவேறுங்க. கச்சத்தீவை கொடுத்தது யார்? மத்திய அமைச்சரவை மிக வலுவாக இருந்தது காங்கிரஸ். நீ அப்பலாம் ஏன் மீட்டு தரல? நீங்க வந்து சிலிண்டருக்கு 100 மானியம் தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. அதை நீங்க நடைமுறைப்படுத்தல. 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு முறையை மாதம் ஒரு முறை நான் கொண்டு வருவேன் சொன்னாங்களா இல்லையா? 4 வருஷம் ஆச்சு. அதை நீங்க கொண்டு வரல. சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களை மக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக நேரடி ஒளிபரப்பு செய்வோம் என்று சொன்னாங்களா இல்லையா? எங்க எதிர்க்கட்சி பேசுறது எதுவும் வெளியில வரலையா? எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு. நான் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்களா? நான் சத்தியம் விட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எதிர்க்கட்சி பேசக்கூடியதை லைவ் நீங்க பாத்தீங்களா? கேட்கல பாத்தேன். அப்புறம் என்ன? அப்ப இதெல்லாம் ஏமாற்று வேலை தானே? திமுக செய்யக்கூடிய தவறை நான் சுட்டி காட்டணும். அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க இந்தியாவிலேயே தலை சிறந்த சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னாங்க. சமூக நீதி கடைபிடிக்கப்படுதா? அப்ப சாதிவாரி கணக்கு நடத்தாம இருக்கீங்க. எதுவும் போய் கடிக்கிறது? ஒரு ஆய்வு பண்ணுங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆய்வு பண்ணுங்க. என்ன சமூக நீதி நீங்க பேசுறீங்க? என்ன பெரிய சிந்தனை நீங்க பேசுறீங்க? வேக வேலை என்ன நடந்துச்சு தெரியல நமக்கு. பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக கொண்டு வந்த அரசாங்கம் 10 மாவட்டங்கள்ல 4 சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு. நீங்க என்ன முயற்சி முன்னெடுத்தீங்க?